ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நண்டு குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏடிஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ நண்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 3 ஸ்பூன் மிளகு, 2 பெரிய பூண்டு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த நண்டு குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் பொன்னிறமானதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நண்டை சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு பூண்டு கலவையை உள்ளே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் சிம்லே வைங்க. இதோ சுவையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.